தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். சென்டக் புதுச்சேரியிலிருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத நேற்றே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. இன்னைக்கு 14ஆம் தேதி ஆகஸ்ட்டில் நம்ம இருக்கோம். ஸோ இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் அப்படின்றது சில முக்கியமான வேலைகள் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன அவங்க கொடுத்துருக்காங்க, இந்த நோட்டீஸில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நமக்கு எம்சிசி ரவுண்ட் 1 கவுன்சிலிங்குரிய ரிசல்ட் அப்படின்றது வெளியிட்டாங்க. இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ரிசல்ட் வெளியிட்டாங்க. இதில் ஜிப்மரில் நிறைய பேர் சீட் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 48, 50 பேருக்கு மேலே சீட் எடுத்திருக்காங்க. இதில் புதுச்சேரி டொமிசில் சேர்ந்த மாணவர்கள், புதுச்சேரியை ரெசிடென்ட்டாக சேர்ந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 57 ஸ்டூடெண்ட் கிட்ட சீட் எடுத்திருக்காங்க ஓவராலாக. அப்போது இந்த 57 ஸ்டூடெண்ட்டுமே சென்டக்லையுமே அப்ளை பண்ணியிருப்பாங்க. சென்டக் புதுச்சேரி கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, இதுலையுமே அப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆல்ரெடி இந்த இப்போ சென்டக் புதுச்சேரியில் அப்ளை பண்ண இந்த மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆல் இண்டியா கோட்டா புதுச்சேரியினுடைய டொமிசிலில் வராங்க. இன்னைக்கு ஆல் இண்டியா கோட்டா ஓப்பனில் சீட் எடுத்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இவங்க புதுச்சேரி டொமிசில் அந்த கேட்டகரிக்குள்ளே எடுக்கிறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடைச்சிருச்சு, அப்படி அலர்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால புதுச்சேரியில் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. புதுச்சேரி சென்டர் கவுன்சிலிங்கில் என்னன்னா இங்கிருந்து இவங்களுடைய நேம் லிஸ்ட்டே ரிமூவ் பண்ணிடுறாங்க. சென்டக்ல இருந்து யாரெல்லாம் ஆல் இண்டியா கோட்டாவில் அதுவும் புதுச்சேரி டொமிசிலில் அலாட்மெண்ட் வந்ததோ அந்த மாணவர்களுக்கு புதுச்சேரியில் இருக்கிற சென்டக் ரேங்க் லிஸ்ட்ல இருந்து அவங்களை எடுத்துருவாங்க. ஸோ ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன அப்படின்னா அவங்க ரெண்டுத்துலேயுமே இருக்கக்கூடாதுன்றது தான். ஏன்னா அவங்க ஆப்ஷன் வச்சுப்பாங்க. நம்ம ஆல் இண்டியா கோட்டா வழியா சீட் எடுக்கலாமா, புதுச்சேரி வழியா சீட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு அலர்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க அங்கேயே படிக்கலாம். ஏன்னா ரிசல்ட் அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க அவங்க பேரை இங்கிருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அங்க உங்களுக்கு கிடைக்கலன்னா இங்க பேர் அப்படியே இருக்கும். நீங்க இங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு இப்ப அது ரிமூவ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதுல ஏதாவது உங்களுக்கு அப்ஜெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னா, உங்களுடைய டேஷ்போர்ட் லாகின்ல போயிட்டு நீங்க லாகின் பண்ணிட்டு, உங்களோட அப்ஜெக்ஷன தெரிவிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம். அது இன்னைக்கு 14ஆம் தேதிக்குள்ள சொல்லியிருக்காங்க. காலையில 11 மணிக்குள்ள அதுவுமே. சரிங்களா? இது ஒண்ணு. இது இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க சென்டக் புதுச்சேரியில பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைங்க. யாருன்னா, இப்போ புதுச்சேரி டொமிசில்ல ஆல் இண்டியா கோட்டால ஜிப்மர் இன்டர்னல் புதுச்சேரி கோட்டால உங்களுக்கு யாரெல்லாம் ஆல் இண்டியா கோட்டால சீட் எடுத்தீங்களோ இந்த மாணவர்கள் சென்டக் புதுச்சேரியில் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க 1 lakh ருபீஸ் காஷன் டெபாசிட்டா பே பண்ணணும். இந்த 1 lakh ருபீஸ் நீங்க சென்டாக்கோட வெப்சைட் லாகின்குள்ள போயிட்டு டேஷ்போர்டுக்குள்ள போனீங்கன்னாவே இந்த இடத்துல பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த பேமெண்ட் ஆப்ஷன்ல 1 lakh ருபீஸ் நீங்க பே பண்ணணும். யார் 1 lakh ருபீஸ் கட்டணும் அப்படின்னா புதுச்சேரி டொமிசில சேர்ந்த மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டால அதே கேட்டகரியில அதே புதுச்சேரி டொமிசில நீங்க சீட் எடுத்திருந்து நீங்க புதுச்சேரி சென்டாக்ல யார் யார் பேர்லாம் ரிமூவ் பண்ணாங்களோ இவங்க புதுச்சேரியிலே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு இங்க சீட்டு கிடைச்சது அப்படின்னு சொன்னா புதுச்சேரி சென்டாக் மூலமா உங்களுக்கு சீட்டு கிடைச்சது அப்படின்னு சொன்னா நீங்க அந்த 1 lakh ருபீஸை ஃபீஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ரைட். அதனால இதுக்குமே லாஸ்ட் டேட் அப்படின்றது இன்னைக்கு 14th லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 14th. அப்போ நமக்கு டைம் கிடையாது. நான் இந்த வீடியோ ரொம்ப அர்ஜென்ட்டா தான் கொடுத்தேன். ஆக்சுவலா நேத்தே கொடுத்துருக்கணும். வெளியில போனதுனால என்னால கொடுக்க முடியல. பட் இப்போ நான் காலையிலே ரெக்கார்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு. நான் அப்லோட் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்களுக்கு இது தேவை அப்படின்னா நீங்க புதுச்சேரியில பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதாவது ஆல் இண்டியா கோட்டால சீட் எடுத்த மாணவர்கள் புதுச்சேரியில பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா திரும்ப சொல்றேன். ஆல் இண்டியா கோட்டால நீங்க ஓப்பன் சீட்ல எடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இன்டர்னல் புதுச்சேரி கோட்டாக்குள்ள சீட்டு எடுத்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டால எடுத்திருந்தா மட்டும் சென்டர் புதுச்சேரியில பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு 1 lakh ருபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காஷன் டெபாசிட்டா. சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதுதான் சென்டாக்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நம்ம சேனலை தொடர்ச்சியா பாருங்க. தேங்க்யூ.